வணக்கம். அறுசுவை நேரம். சாஃப்டான சப்பாத்தி செய்ய போகிறேன். 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 கப் கோதுமை மாவுக்கு மிதமாக சூடுபடுத்திய 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் தண்ணி போதுமானது. மாவு பிசையறதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் கீ அல்லது எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். பிசையும் போது லூஸாக பிசையணும். அப்போ தான் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிசைஞ்சு முடிச்சிட்டேன். மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. நான் இப்போது 15 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறேன். எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சுக்கிறேன். இப்போ சாஃப்டாக இருக்குது, உப்பி இருக்குது பாருங்கள். மாவு நல்லா ஊறுறதுனால கையில் கொஞ்சம் ஒட்டும். அதனால் நான் மாவு தூவி அழுத்தி மாவை பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்குங்க. இப்போது நமக்கு தேவையான அளவு உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கிறேன். எனக்கு 7 உருண்டை கிடச்சிது. இப்போ மாவு தூவிக்கிறேன். உருண்டையை வச்சு உள்ளங்கையில் வச்சு அழுத்தினா ரவுண்ட் ஷேப்பில் தைச்சிக்கிறேன். ரொம்ப மெலிசாவும் தேய்க்க தேவையில்ல, தடிமனாகவும் தேய்க்க தேவையில்லை. தேய்க்கும்போது மாவு தூவி தேய்ச்சிக்கோங்க, ஒட்டாமல் வரும். அப்போ தான் நான் ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி எல்லா பக்கமும் சமமாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். அப்போ தான் சப்பாத்தி ஒரே மாதிரி எல்லா பக்கமும் வெந்து வரும். இப்போ மாவெல்லாம் தட்டி விட்டுக்கலாம். தோசைக்கல்லை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு அப்புறம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த பக்கமும் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. தோசை கரண்டியில் கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்த சப்பாத்தி இந்த மாதிரி இருக்கும்போது திருப்பி விட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சப்பாத்தி இது மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. சப்பாத்தி திருப்பி போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் எல்லா சப்பாத்தியும் செஞ்சுட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.